கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கான இல்லம் இருந்தது. ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் அதை நடத்தி வந்தது. வயது வாரியாக அவர்களை கிளாஸ் பிரித்து அவர்களுக்கு கல்வி அளித்து அவர்களை பராமரித்து வந்தார்கள். அந்த இல்லத்திலே வருடத்திற்கு ஒரு முறை வருடாந்திர விழா என்று ஒன்று வைப்பார்கள். அந்த குழந்தைகளுக்கு சிறு சிறு பந்தயங்கள் வைத்து அதிலே வெற்றி பெற்றதாக அவர்களுக்கு பரிசும் வழங்குவார்கள். நியாயப்படி பார்த்தால் அது போட்டி என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரே வயது ஆனால் வெவ்வேறு வளர்ச்சி, வெவ்வேறு அறிவாற்றல் உள்ள குழந்தைகளை ஒரே மாதிரி போட்டி வைக்கும்போது அது சரியானதாக இருக்காது. இருந்தாலும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதற்காக அப்படி செய்வார்கள். பிள்ளைகளின் பெற்றோர், அந்த இல்லத்திற்கு நன்கொடை வழங்குகிறவர்கள், கருணை உள்ளம் கொண்ட அநேகர் அதை பார்ப்பதற்காக வருவார்கள். அப்படி 10 வயது சிறுவர் சிறுமியர்களுக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் வைத்தார்கள். ஒரு குறைந்த தூரத்தை அவர்கள் கடக்கும்படிக்கு அவர்களை எல்லாம் வரிசையில் நிறுத்தி விசில் அடித்ததும் நீங்கள் எல்லாம் அதான் முன்னால் இருக்கிற அந்த ஆசிரியரை பார்த்து ஓடி அவர் கையை போய் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விசில் ஊதினார்கள். பிள்ளைகள் எல்லாம் தங்களால் முடிந்த அளவுக்கு ஊனமுற்றவர்களாகவும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறபடியினால் ஓடினார்கள். வெவ்வேறு அளவுகளிலே அவர்கள் ஓடும்போது ஒரு பையன் எல்லை கோட்டுக்கு அருகே வந்துவிட்ட உடனே அதற்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லைக்கோட்டை கடக்கும் என்பதாகவே நின்று சுற்றுமுற்றும் பார்த்து அழ ஆரம்பித்து விட்டான். அப்பொழுது அந்த ஓட்டப்பந்தயத்திலே கலந்து கொண்டிருந்த ஒரு சிறுமி தன்னுடைய டிராக்கை விட்டு நேராக அவனிடத்திலே வந்து, அழாதே அழாதே, இப்படித்தான் போக வேண்டும், வா போவோம் என்று அவனுடைய கையை பிடித்துக் கொண்டு அவனை அழைத்துக் கொண்டு எல்லைக்கோட்டை போய் கடந்தாள். அதற்குள் பந்தயம் முடிந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் முடிந்து விட்டிருந்தது. ஆனாலும் எல்லாரும் அந்த பிள்ளையை பாராட்டினார்கள். தன்னுடைய சக தோழன் ஒருவன் எங்கு போவது என்று தெரியாமல் நிற்கும்போது தன்னுடைய ஓட்டத்தை விட்டு அவனை வழிகாட்டி நடத்தி எல்லைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறாளே, இந்த அன்பும் இரக்கமும் அவர்களுக்குள்ளே இருக்கிறதே. நம்மிலே அநேகருக்கு அப்படி இல்லையே. ஒருவர் போட்டி போட்டு முந்த வேண்டும், எப்படியாயிலும் வாழ வேண்டும் என்றுதான் நினைக்கிறோமே தவிர பலவீனம் உள்ளவர்களை தாங்கி அவர்கள் மீது அன்பு செலுத்தி ஒருவருக்கு ஒருவர் உதவியாக நாம இருக்கிறோமா என்று பலரும் சிந்திக்கலானார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படித்தானே சொல்கிறது. பலவீனர்களின் பலவீனங்களை தாங்குங்கள், விசுவாசத்திலே குறைபட்டவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், அவருடைய மன ஐயங்களை குற்றம் என்று நிர்ணயிக்காதிருங்கள். ஆவிக்குரிய ஒரு ஓட்டத்திலும் பூமிக்குரிய ஒரு ஓட்டத்திலும் எல்லாரையும் முந்தி செல்ல வேண்டும் என்று போட்டியிடுவதை விட ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்கு ஒருவர் பக்தி உண்டாகும்படி செய்து அப்படிப்பட்ட வாழ்க்கையை அடைய வேண்டும் என்றல்லவா கிறிஸ்தவம் நமக்கு போதிக்கிறது. 1 கொரிந்தியர் 10:24 ஒருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தையும் தேட கடவன். ரோமர் 15:2-3 நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி நடந்தார். தேவனுக்கு பிரியமானவராய் தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து நடந்தார். அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் அவருடைய அடியார்கள் நடக்கின்றார்கள். எல்லாவற்றுக்கும் பிரதானமானது ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அன்பு. நாம் திருச்சபையாக இணையும் போது மற்றவர்களை குறித்த கரிசனை உள்ளவர்களாக இருக்கின்றோமா? அந்த அன்பை நாம் வெளிப்படுத்துகின்றோமா? நம்மை நாமே சோதித்து பார்த்து அப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை செய்ய கர்த்தர் தாமே நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.